Hello friends, welcome to Home Style Samayal. இன்னைக்கு நம்ம பார்க்க போறது ஒரு அருமையான பிரேக்ஃபாஸ்ட் ஆர் டின்னர் ஐட்டம். ஒரு புழுங்கல் அரிசி இடியாப்பம் பார்க்க போறோம். இந்த இடியாப்பம் வந்து நார்மலா எல்லாமே இடியாப்பம் எல்லாம் ரொம்ப கஷ்டப்படுவாங்க செய்யறதுக்கு. ஆனா இது ரொம்ப ஈஸியா பண்ணிடலாம். பாருங்க எவ்வளவு நல்லா இருக்கு, வாசனையா இருக்கு, டேஸ்டியாவும் இருக்கும் அப்படியே. பாருங்க. இது எப்படி செய்யறதுன்றதை நம்ம பார்க்கலாம். இதுதான் இந்த புழுங்கல் அரிசி மாவு. இது வந்து சாப்பாட்டு புழுங்கல் அரிசின்னு கடையில் கேட்டால் கிடைக்கும். சாப்பாட்டு புழுங்கல் அரிசியை வாங்கி நீங்கள் மிஷினில் அப்படியே கல் பார்த்து சுத்தம் பண்ணிவிட்டு அப்படியே மிஷினில் அரைச்சிக்க வேண்டியது தான். அரைச்சிட்டு வந்து ஸ்டோர் பண்ணிக்கிட்டிங்கன்னா 1 மாதம் வரைக்கும் வச்சு ஸ்டோர் பண்ணி யூஸ் பண்ணிக்கலாம். அந்த மாதிரி அரைச்சி வச்ச மாவு தான் இது, வேறு ஒன்றுமே இல்லை. இது நம்மக்கிட்ட டிஃபன் மாவெல்லாம் இல்லைன்னா இது டக்குன்னு போட்டு செஞ்சிடலாம். புழுங்கல் அரிசி இடியாப்பம் செய்கிறதுக்கு தேவையான பொருட்கள் இப்போ நான் 1 கப்பு மாவு எடுத்திருக்கேன். நீங்கள் எதில் அளக்குறீங்களோ அந்த 1 கப் எடுத்துக்கோங்க. அதே அளவு கப்பில் 2 கப்பு தண்ணி எடுத்துக்கோங்க. நல்லா கொதிக்க வைங்க தண்ணியை. இந்த தண்ணி கொதிச்சப்பமா கொஞ்சம் கொஞ்சமாக நம்ம விட்டு கிளறிக்க போகிறோம். தான் மாவு மாதிரி கிண்டிக்க போகிறோம். இந்த இடியாப்பம் வந்து ரொம்ப ஈஸியாக செஞ்சிடலாம். இப்போ இதில் மாவில் சேர்க்க போகிறது ஒரு 1/4 ஸ்பூன் உப்பு, 1/4 ஸ்பூன் உப்பு, 1 டீஸ்பூன் எண்ணெய். இது ஒரு தடவை மிக்ஸ் பண்ணிவிட்டு நல்லா சூடாக தண்ணியை நல்லா கொதிக்க வைக்கணும். கொதிக்க வச்சுட்டு கொஞ்சம் கொஞ்சமாக ஊற்றி கிண்டிக்கணும். அப்ராக்சிமேட்டாக உங்களுக்கு 2 கப்பு பிடிக்கும். ஏன்னா மாவு நம்ம வந்து அப்படியே போட்டு அரைச்சது அப்படியே கடையில் வாங்கி அப்படியே அரைச்சிக்கிறோம். அதனால் 2 கப்பு தண்ணி தாராளமாக பிடிக்கும். அதனால் கொஞ்சம் கொஞ்சமாக விட்டு கிண்டிக்கலாம். மாவு தண்ணி நல்லா சூடு பண்ணிட்டேன். நான் கொஞ்சம் கொஞ்சமாக விட்டு நம்ம கிண்டிக்கலாம். ரொம்ப டேஸ்டியாக இருக்கும். அதே மாதிரி ஹெல்த் வைஸும் ரொம்ப ஹெல்த்தியான இடியாப்பம் செய்யணுன்னாலே கொஞ்சம் பேர் யோசிப்பீங்க. ஆனால் மாவு எதுவுமே இல்லைன்னா 5 நிமிஷத்தில் அது ரெடியாக வச்சுருந்தோன்னே இந்த மாவை அரைச்சி டக்குன்னு செஞ்சு கொடுத்துடலாம். இப்போ மாவு கலந்தது இப்படி இருக்க பாருங்கள். நல்லா 1 கப்பு மாவு தான் போட்டேன். ஆனால் எவ்வளோ நிறைய வந்திருக்கு பாருங்கள் குவான்டிட்டி. இப்போ தண்ணி யூஸ் பண்ணதை நான் வந்து 1.25 இருக்கும். ஏன்னா கொஞ்சம் மீதமாகிடுச்சு. 2 கப்பு வச்சதில் கொஞ்சம் 1/4 கப்பு நின்றுடுச்சு. ஸோ 1.25 கரெக்டாக இருக்குது. ஏன்னா அவங்கவுங்க வீட்டு அரிசி டிஃப்ரென்ஸ் உங்களுக்கு வரும். அதனால் நான் 2 கப்புன்னு அதனால் கொஞ்சம் கொஞ்சமாக விட்டு கிண்டிக்கோங்க. இந்த கலக்கும் போதே அவ்வளோ நல்லா வாசனை. நம்ம சாதா இடியாப்பத்தை விட புழுங்கல் அரிசி இடியாப்பம் வந்து வாசனையும் டேஸ்ட்டும் ரொம்ப நல்லாயிருக்கும். இப்போ தான் இது இடியாப்பம் நாழி இந்த மாதிரி கடையில் கிடைக்குது இல்லையா, அந்த மாதிரி வாங்கிக்கோங்க. வாங்கிட்டு அதில் உள்ள கொஞ்சம் எண்ணெய் தடவி வச்சுருக்கேன் நான். இப்போ அதில் மாவை வந்து நம்ம ஃபில் பண்ணிவிட்டு பிழிப்போம். இடியாப்பத்தட்டு இதில் கொஞ்சம் நான் நெய் தடவி வச்சுருக்கேன். எண்ணெயும் தடவிக்கலாம். நெய் தடவைனா இன்னும் கொஞ்சம் டேஸ்ட் ரொம்ப நல்லாயிருக்கும். அதனால நான் நெய் தடவி வச்சுருக்கேன். இப்போ இதில் பிழிஞ்சிடலாம். ரொம்ப ஈஸியாக வரும் உங்களுக்கு பிழியறதுக்கு. ஒரு வலியே இருக்காது, கை வலிக்கும்ன்றதுக்குனால தான் நிறைய பேர் செய்ய மாட்டோம் இடியாப்பம். அது ரொம்ப ஈஸியாக வரும். வாசனையும் அவ்வளோ நல்லாயிருக்கும். ரொம்ப மிருதுவாக இருக்கும் உங்களுக்கு. மாவு இருந்ததுன்னா 5 நிமிஷத்தில் இடியாப்பம் செஞ்சிடலாம். இதை வந்து நம்ம இட்லி பாத்திரம் மாதிரி இட்லி பாத்திரத்தில் தண்ணி ஊற்றி ஒரு 5 நிமிஷம் நல்லா சூடு பண்ணிவிடுங்க தண்ணி. அப்புறமா இடியாப்பத்தை அந்த மாதிரி செஞ்சு இறக்கிடலாம். இப்போ இடியாப்பம் எல்லாம் பிழிஞ்சிட்டேன். இப்போ நான் இட்லி குக்கரில் தண்ணி ஊற்றி நல்லா சூடு பண்ணிவிட்டேன். இப்போ அதில் வச்சு இறக்கிட போகிறேன். இறக்கி ஒரு 5 நிமிஷம் வேக வச்சா போதும். இட்லி குக்கரில் வச்சாச்சு. 5 மினிட்ஸ் வேக வச்சிடலாம். இப்போ
இப்போ இடியாப்பம் வெந்துடுச்சான்னு பார்க்கலாம். நல்லா வெந்திருக்கு பாருங்க, நல்லா வெந்திருக்கு. இப்போ இந்த மாதிரி எடுத்துகிட்டு ஒரு 2 நிமிஷம் விட்டுட்டு நம்ம ஹாட் பேக்கில் மாற்றி வச்சிட்டோம்னா 1 மணி நேரம் வரைக்கும் நல்லா சூடாகவே இருக்கும். இப்போ நம்ம வீட்டில் நம்மளுக்கே ஜுரம் வந்துடுச்சுன்னா கூட வாயெல்லாம் ரொம்ப கெட்டு போயிடும், எதுவுமே சாப்பிட பிடிக்காது. இந்த மாதிரி இடியாப்பம் செஞ்சு மேலே நெய் தடவிட்டு கூட அப்படியே கூட வெறுமையாக கூட சாப்பிட்லாம், ரொம்ப டேஸ்டியாக இருக்கும். பாருங்கள், இந்த மாதிரி எடுத்து விட்டுட்டு நம்ம ஹாட் பேக்கில் எடுத்து வச்சுக்கலாம். சூடாக எடுத்து வச்சுக்கிட்டோம்னா சர்வ் பண்ணும்போது சர்வ் பண்ணிக்கலாம். இப்போ இதுக்கு வந்து இடியாப்பத்துக்கு வந்து நம்ம வெறுமனையாக தேங்காய் நெய் போட்டு தேங்காய் பூ சக்கரை போட்டும் கொடுக்கலாம். இல்லாட்டி இடியாப்பம் வெள்ளை குருமா செஞ்சு இடியாப்பம் வெள்ளை குருமா இல்லாட்டி ஸ்டூவோடையும் ரொம்ப நல்லாயிருக்கும். இந்த இடியாப்பத்துக்காக நான் ஒரு வெள்ளை குருமா வெஜிடபிள் ஸ்டூன்னு சொல்லுவோம், அதை இப்போ செய்ய போகிறேன். அதுவும் ரொம்ப சிம்பிள் தான், ஒரு 10 நிமிஷத்தில் செஞ்சு முடிச்சிடலாம். இப்போ இடியாப்பத்துக்காக ஒரு நல்ல காம்பினேஷன் வெள்ளை குருமா இல்லாட்டி வெஜிடபிள் ஸ்டூன்னு சொல்லுவோம். இது ரொம்ப சிம்பிளாக பண்ணி முடிச்சிடலாம். எல்லாமே குக்கரில் வதக்கிட்டு மூடிட்டு ஒரு 10 நிமிஷத்தில் செஞ்சிடலாம். வெங்காயம் தேவையான பொருட்கள்: பட்டை 3 லவங்கம், 2 ஏலக்காய், பிரிஞ்சி இலை 1, ஒரு பிரிஞ்சி இலை, வெங்காயம் 1 இந்த மாதிரி பொடியாக அரைஞ்சது. எல்லாமே சின்ன சின்னதாக கட் பண்ணிக்கோங்க, டைஸ் பண்ணிக்கோங்க. இந்த மாதிரி வெங்காயம், பச்சை மிளகா, வேறு எதுவுமே காரம் சேர்க்காததுனால வெள்ளை குருமான்றதுனால 6 பச்சை மிளகா, கேரட் ஒரு கேரட்டு, பெரிய கேரட்டு, பீன்ஸ் ஒரு 10 பீன்ஸ், நூக்கல். எப்போவுமே குருமாவுக்கு வந்து நூக்கல் சேர்த்தோன்னா டேஸ்ட் ரொம்ப நல்லாயிருக்கும். நூக்கல் 1, இஞ்சி பூண்டு விழுது, 2 உருளைக்கிழங்கு, ஒரு பாதி காலிஃப்ளவர், பட்டாணி ஒரு 1/2 கப்பு. இந்த குருமா செய்கிறதுக்கு இதெல்லாம் இருக்கணுன்றது இல்லை, முக்கியமானது வெங்காயம், உருளைக்கிழங்கு, கேரட், பீன்ஸ் போட்டு செஞ்சால் கூட சூப்பராக இருக்கும் குருமா. இப்போ என்கிட்ட காலிஃப்ளவர், பட்டாணி, நூக்கலெல்லாம் இருந்ததுனால ஆட் பண்ணிக்கிட்டேன். கொத்தமல்லி வந்து தேவையான அளவு. 2 டேபிள் ஸ்பூன் எண்ணெய் ஊற்றிருக்கேன். இப்போ அதில் நம்ம முழு ஸ்பைசஸ் எல்லாம் போட்டுட்டு போகிறோம். இப்போ வெங்காயத்தை சேர்த்துக்கலாம். வெங்காயமும் 6 பச்சை மிளகாய். இப்போ 6 பச்சை மிளகாய் ஆட் பண்ணியிருக்கேன். ஏன்னா காரத்துக்கு நம்ம வேறு ஒன்றும் போட போகிறதில்ல, இந்த 6 பச்சை மிளகாய் சரியாக இருக்கும். இப்போ நான் செய்கிற அளவு வந்து 6 பேர் சாப்பிடலாம். இப்போ இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு 1 டீஸ்பூன் போட்டிருக்கேன். இஞ்சி பூண்டு பச்சை வாசனை போன உடனே காயெல்லாம் நம்ம சேர்த்துக்கலாம். எல்லா காயுமே ஒன்றா சேர்த்துக்கலாம். பட்டாணி, காலிஃப்ளவர், உருளைக்கிழங்கு. தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாம். ஒரு 2 நிமிஷம் வதக்கிட்டு நம்ம தண்ணி ஊற்றி குக்கரை ஒரு 3 விசில் விட்டுடுங்க. இப்போ காயெல்லாம் வதங்கிடுச்சு. இப்போ நம்ம தண்ணி தேவையான அளவு கொஞ்சம் காயெல்லாம் முழுகிற மாதிரி தண்ணி சேர்த்துக்கோங்க. கடைசியாக நம்ம வந்து தேங்காயும் முந்திரியும் அரைச்சி ஊற்றிட போகிறோம். இப்போ நல்லா கொதி வந்துடுச்சு. இப்போ மூடி வச்சுட்டு ஒரு 3 விசில் விட்டுடுங்க. இப்போ இந்த வெள்ளை குருமாக்கு நம்ம இந்த தேங்காய் ஒரு பாதி மூடி தேங்காய், 10 முந்திரி பருப்பு நல்லா மெதுவாக நல்லா நைஸாக அரைச்சிக்கிட்டு காயெல்லாம் வெந்து வந்தப்புறமா நம்ம ஊற்றி இறக்கிட போகிறோம். காய் வெந்துட்டு இருக்கோம்.
நல்லா வந்துருச்சு, நல்லா வாசனையாக இருக்குது. இப்போது நம்ம அரைச்சி வச்சுருக்க தேங்காவும் முந்திரி பருப்பு பேஸ்ட்டையும் சேர்த்துருப்போம். இப்போ அதில் ஒரு அரை கப்பு தண்ணி ஊற்றி அலசி ஊற்றிடும். பாருங்கள் எவ்வளோ சீக்கிரமாக ரெடி ஆகிடுச்சு குருமா. ரொம்ப டேஸ்டியாக இருக்கும். இப்போ கொத்தமல்லியை சேர்த்துடலாம். அவ்வளோதாங்க, ரெடி ஆகிடுச்சு வெள்ளை குருமா. பாருங்கள் இவ்வளோ நல்லா இருக்குது. இன்னொரு 2 நிமிஷம் வச்சுட்டு எடுத்துக்கலாம். ஒரு 2 உருளைக்கிழங்கு இப்படி நசுக்கி விட்டிங்கன்னா இன்னும் கொஞ்சம் திக்காகிடும். இப்போது சூப்பரான பிரேக்ஃபாஸ்ட்டு இல்லாட்டி டின்னர் கூட செய்யலாம். புழுங்கல் அரிசி இடியாப்பமும் வெள்ளை குருமா வெஜிடபிள் ஸ்டூ ரெடி ஆகிடுச்சு. இதே மாதிரி நீங்கள் செஞ்சு பார்த்துட்டு உங்களோட கமெண்ட்ஸ் எனக்கு சொல்லுங்கள். உங்களுக்கு என்னோடய சேனலை பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஃப்ரெண்ட்ஸோட ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.